அறிவுடையவர்கள், இந்த ஜான் ஆரோக்கியசாமி, இந்த லாட்ரி சீட்டுக்காரன், இந்த கிருஷ்ணா ரெட்டி, இந்த ஆகாதவன் போகாதவனை எல்லாம் விரட்டிட்டு விஜய்க்கு பாடம் சொல்லி தர்றது தான் தலைமைச் செயலாளர். அவர் சீஃப் செக்ரட்டரி இஸ் த ப்ரைம் டீச்சர் டு அவர் சீஃப் மினிஸ்டர். சிறையில் போன குற்றவாளியான செந்தில் பாலாஜியை மந்திரியாக ஆக்க முடிந்தது. கிரிமினல் ஆட்டிடியூடை சட்டபூர்வமாக்குவது எவ்வளோ அயோக்கியத்தனம் இது. கிரிமினல்வாதிகளை மந்திரியாக ஆக்குவதன் மூலம் மந்திரி பதவியுடைய மரியாதையை குறைக்கிறாயா அல்லது கிரிமினல்வாதிகள் தான் இந்த நாட்டினுடைய சொத்துக்கள்? இதெல்லாம் இந்த ஸ்டாலின் செஞ்சார். அத்தனை பேரும் கழிஞ்சாங்களே இந்திரா காந்தி இருந்தபோது. எல்லா ஆம்பளைகளும் வீர சண்டியர்கள் எல்லாம் கழிந்தார்களே. கண்டிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெண் போட்டியில் வர முடியுமே தவிர ஒதுக்கீடு கொடுத்து வர, அதெல்லாம் ஒதுக்கீடு கொடுத்தா நம்ம மேயர் மாதிரி ஆட்கள் தான் உருவாகிறது. நம்ம சென்னை மேயர் மாதிரி ஆட்கள் தான் உருவாகிறது. ஐயா, இப்போ ஜூலை 12 நீங்க சொன்ன மாதிரியே ஜூலை 12 குறுவை சாகுபடிக்கு காவிரி நதி நீரை நமக்கு திறந்திருக்கணும். ஆனால் திறக்கலை. ஒரு மாதத்தை தாண்டிடுச்சு, இன்னமும் இவங்க குரலும் கொடுக்கல. இங்கே பாருங்க, குரலே விஜய் கொடுக்க மாட்டாரு. அதுதான் சொல்ல வரேன். அவருக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. இப்போ ஜூலை வர 23 அந்த தண்ணீர் அங்கே போதுமானதாக இல்லை என்று அவன் சொல்லுவான். மழையும் போதுமானதாக இல்லை அதனால் சொல்லுவான். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்றால், முடிந்த அளவு வாட்டர் கமிஷனுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய அளவில் ஒரு பாதியோ முக்காலோ ஏதோ ஒரு கணக்கு குறைகின்ற காலத்தில் குறைவாக கொடுப்பதற்கும் வரைமுறைகள் இருக்கின்றன. ஏதாவது ஒன்றை பெற்றுக் கொடுக்க வேண்டும். ஒன்று, நீ இந்த மேகதாதுவை கட்டினால் மேகதாது இங்கே நிற்காது என்று சொல்வதற்கான தைரியம் இருக்கிறதா? மக்களை திரட்ட வேண்டும். மக்களை திரட்டாமல் வெறுமன கோர்ட்டுக்கு போய் ஐ வில் ஃபேஸ் இட் லீகலி என்று நீ சொல்லிக்கொண்டே இருந்தால் அதெல்லாம் சரியாக வராது. கோர்ட்டில் உனக்கு வேறு பொழப்பு கிடையாது, போங்கடான்ட்டான். ஸ்டாலின் காலத்திலே உங்களுக்கு வேறு பொழப்பு கிடையாது, போங்கடான்ட்டான். இது என்ன, எத்தனை தரம் போவேன்? அவன் மேகதாதுவே கட்டி முடிச்சிடுவான். அதனால் எப்படி இந்தியை செயலற்றதாக நாம் ஆக்கினோமோ, நான் ஒருத்தன் தான் இந்த யோசனையை சொல்கிறேன். இந்தியை எதிர்த்தார்கள். எதிர்த்து இவர்கள் தீர்மானம் மட்டும், விஜய் மாதிரி தீர்மானம் மட்டும் அண்ணாவும் போட்டுக்கொண்டு பெரியாரும் போட்டுக்கொண்டு வீட்டிலேயே இருந்தால் இந்தி போயிருக்காது. கண்டிப்பாக களத்தில் இறங்கி 65 அது இந்தியாவின் ஆட்சி மொழியாக அரசியல் சாசனப்படி வந்து விட்டது. அரசியல் சாசனம் 65 இந்திய ஆட்சி மொழியாக ஆகிவிடும். இட் வில் டேக் ஓவர் த ரெயின்ஸ் என்று சொல்லி அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. அது வந்து விட்டது. அப்படி வருகின்ற போது இவர்கள் பெரும் போராட்டத்திற்கு அறைகோல் விட்டார்கள். நாடே திரண்டது. மாணவர்கள் திரண்டார்கள், சுடப்பட்டார்கள், செத்தார்கள், பல பேர் சிறைக்கு போனார்கள். நாடு இரத்தக்களரியானது. மத்திய அரசாங்கத்தில் இருந்த 2 மந்திரி வெளியே வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. சி சுப்பிரமணியம், வெங்கட்ராமன், காமராஜ் கூப்பிட்டு வெளியே வர சொன்னார். 2 பேரும் வெளியே வந்து விட்டார்கள். தமிழ்நாட்டு மந்திரிகள், தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக நீ இந்தியை திணிக்கிறாய், நாங்கள் உன்னுடைய மந்திரி சபையில் இருந்தால் என்னை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று வெளியே வந்தார்கள். அது மாதிரியான நெருக்கடியை உண்டாக வேண்டும். இல்லாவிட்டால், ஆனால் பாஜகன்ற வார்த்தையே ஒரு வாயில வர்றதில்லை. அதே போல இந்த காவிரி பிரச்சனையே அவரை ஏன் மைனாரிட்டிஸ் நம்புறாங்கன்னா, இஸ் எ கிறிஸ்டியன். அதனால கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, இயற்கையாகவே ஹீ கேனாட் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் மோடி என்று நினைப்பார்கள். அது இவருக்கு வாக்களித்தார்கள். இவர் ஹி இஸ் நாட் ஃபிட் டு அப்போஸ் மோடி. அது தெரியும் மக்களுக்கு. ஆனால் ஏன் வாக்களித்தார்கள் என்றால், ஸ்டாலினை நம்புவதை விட ஒரு கிறிஸ்துவனை நம்புவது, ஒரு சிறுபான்மையினரை நம்பினா அவர் வலுவாக எதிர்ப்பாரு நம்புறாங்க. அப்படி எடுத்துக்கலாம். அவரால் எந்த கட்டத்திலும் மோடியோடு சேர முடியாது. ஒரு இந்துத்துவக்காரனோடு ஒரு கிறிஸ்துவனோ முஸ்லீமோ சேர முடியாது. ஆகவே நம்பத்தக்கவன் என்று கருதி வாக்களித்தார்கள். ஆனால் அப்படி இல்லைன்னு சொல்ல வரீங்களா? எடுத்துக்கலாம் ஐயா. அவர் எதிர்க்க மாட்டேங்கிறார். இவர் மோடியோடு சேர வேண்டிய கட்டாயம் இல்லை. இவருக்கு எதையும் செய்ய முடியாது. இட்ஸ் நாட் ஃபிட் டு டூ எனிதிங். அதுதான் சிக்கல். அதுதானே தவிர, இந்த மேகதாதுவுக்கு நீ கொடுக்குற குரலில் அத்தனை பேரையும் சாலையில் கொண்டு வந்து நிறுத்தி, 7 கோடி பேரையும் சாலையில் நிறுத்தி இந்த மேகதாதுவை கட்டி விடுவானாவே. இந்திக்கு நாட்டு மக்களை திரட்டினீர்களா இல்லையா? இன்றைக்கு வரையில் இந்தி வர முடியுதா? இல்லையா? அதே மாதிரியில் செய்வோம். நீ மக்களை திரட்டாமல் நீ எப்படி இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய கதவை மட்டும் தட்டி விட்டு அந்த 4 பேர் சொல்லுகின்ற தீர்ப்பிலே தான் நம்முடைய நாட்டின் தலைவிதி இருக்கிறது என்று எந்த அடிப்படையில் நீ சிந்திப்பாய்? இந்தியை எப்படி மக்களை திரட்டி தமிழ்நாட்டுக்குள் வரவிடாமல் செய்தோமோ, அதுபோல மேகதாதுவுக்கான அணையை மக்களை திரட்டி வரவிடாமல் செய்ய வேண்டும். பழைய காலத்தில் மன்னர்கள் போர் தொடுத்தார்கள். அணையை கட்டிவிட்டான் கன்னடையன், இங்கேருந்து போர் தொடுத்து போனார்கள். அந்த அணை ஒரு வலுவில்லாத அணை உடைந்து விட்டது. ஆகவே வந்து விட்டார். ஆகவே
போர் தொடுத்தாவது காவிரியை காப்பாற்ற வேண்டும் என்ற வழியை நமக்கு காட்டியிருக்கிறார்கள் நம்முடைய முற்கால மன்னர். கண்டிப்பா கண்டிப்பாங்க. அதனால் இதெல்லாம் இவரால் செய்ய முடியாது. அவர் கண்ட்ரி இஸ் நாட் சேஃப் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். அதை ஆனாலும் கூட அவர் ஊழல் இல்லைன்னு சொல்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் கொஞ்சம் வலுவாக இரு, அறிவுடையவர்கள், இந்த ஜான் ஆரோக்கியசாமி, இந்த லாட்ரி சீட்டுக்காரன், இந்த கிருஷ்ணா ரெட்டி, இந்த ஆகாதவன் போகாதவனை எல்லாம் விரட்டிட்டு ஒரு அறிவுள்ளவன் தலைமைச் செயலாளர் அளவுக்கு உள்ளவனை வந்து அவர் தினம் பாடம் நடத்துகிறாருன்னு சொல்கிறாங்க. தலைமைச் செயலாளருக்கு சாயந்தரம் வேலை என்னென்னா நம்ம விஜய்க்கு பாடம் நடத்துறது தான். ஓகே. இந்த நிதி இலாக்காவில் 28 துறை இருக்குல்ல, 28 துறைக்கும் 28 திட்டங்கள் போட வேண்டும்ல, அதனுடைய சிக்கல்கள் என்ன, அது வேலை என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேசட் ஒவ்வொரு நாளைக்கு போட்டு 28 நாளைக்கு 28 கேசட் விஜய்க்கு ஓடுது. ஏன் கேட்குறிய? விஜய்க்கு பாடம் சொல்லி தர்றது தான் தலைமைச் செயலாளர். அவர் சீஃப் செக்ரட்டரி இஸ் த ப்ரைம் டீச்சர் டு அவர் சீஃப் மினிஸ்டர். ஒரு டைரக்டர் அப்படி எடுத்துக்கலாமா? ஆமாம். ஓகே. சரி, என்னன்னாலும் தொலையிட்டோம். நீ யோக்கியனா இருக்கும்னு சொல்கிறதே எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் இன்ஸ்பைட் ஆஃப் யுவர் டிஃபெக்ட்ஸ். ஓகே ஓகே. நீ யோக்கியனா இருக்கேன்னு சொல்கிறா பாரு, அதுவே எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பணம் கேட்காம இருக்கானே, அதுவே எனக்கு பிடிச்சிருக்கு. வீடு கட்டுறதுக்கு பணம் கேட்காம இருக்கானே, அதுவே பிடிச்சிருக்கு. நீ எப்படியாவது இருந்து தொலை, ஆனால் கொஞ்சம் அறிவாளிகளை பக்கத்தில் வைத்து கொண்டு கூடுமானவர்கள் நடத்து. சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழர்களுடைய நலனுக்கு எதிரானது. ஏன் அப்படி நான் சொல்லுகிறேன் என்றால், காங்கிரஸ் காலத்திலேயே இந்த தப்பு நடந்தது. நேரு ஒரு ஸ்ட்ராங் சென்டரை உருவாக்கி, நேருவும் அம்பேத்கரும், நேருவினுடைய விருப்பப்படி, பட்டேலுடைய விருப்பப்படி அம்பேத்கரும் இசைந்து, அம்பேத்கர் வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுப்பதில் மட்டும் அவர் ஹி நெவர் காம்ப்ரமைசஸ் வித் எனிபடி. அவர் ரொம்ப உறுதியாக நிற்பார். பெற்றுக் கொடுத்தார். அப்படி பெற்றுக் கொடுத்த நியாயம். இந்த மாதிரி ஒரு தலைவன் அவர்களுக்கு மீண்டும் கிடைக்க மாட்டார். கிடைக்கலையே. திருமாவளவன் மன்றத்துக்கு தான் ஆள் இருக்கே தவிர அம்பேத்கர் மன்றத்துக்கு ஆள் இல்லையே. அதனால் அது ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா மாயாவதிகள் தான் உருவாகிறார்கள். அதனால் அது ரொம்ப சிறப்பு. ஆனால் இந்த ஸ்ட்ராங் சென்டருங்கிற தப்பான கருத்தின் பேரில் இந்தியா உருவாக்கப்பட்டது. அதனால் மாநிலங்கள் தங்களுடைய உரிமைகளை இழந்து விட்டன. இப்பொழுது தொகுதி வரையறை என்ற ஒன்றை அவர்கள், அதாவது லிமிட்டேஷன், டீலிமிட்டேஷன் என்று ஒன்றை கொண்டு வருகிறார்கள். இது ரொம்ப தப்பான திட்டம். மோடி 2 காரியம் செய்ய போகிறார், 3 செய்ய போகிறார். ஒன்று, மகளிருக்கு ஒரு ஒதுக்கீடு. அது தப்பானது என்பது என்னுடைய கருத்து. மகளிர் நேரடியாக போட்டியிட்டு தங்களுடைய திறமையை வளர்த்து கொண்டு அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்கிறவர்கள் தங்களுடைய திறமையையும் வளர்த்து கொண்டு வர வேண்டும். வர முடியும், வந்திருக்கிறார்கள். அறிவு குறைவான காலத்திலேயே இந்திரா காந்தியை பெற நம்மால் முடிந்தது. அத்தனை பேரும் கழிஞ்சாங்களே இந்திரா காந்தி இருந்தபோது. எல்லா ஆம்பளைகளும் வீர சண்டியர்களெல்லாம் கழிந்தார்களே. கண்டிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெண் வந்து போட்டியில் வர முடியுமே தவிர ஒதுக்கீடு கொடுத்து வர, அதெல்லாம் ஒதுக்கீடு கொடுத்தா நம்ம மேயர் மாதிரி ஆட்கள் தான் உருவாகிறார்கள். நம்ம சென்னை மேயர் மாதிரி ஆட்கள் தான் உருவாகிறார்கள். அப்புறம் சேகர்பாபு பின்னாடி அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டுக்கொண்டு தெரிகிறவர்கள் தான் உருவாவார்களே தவிர சேகர்பாபுக்கு என்ன தெரியும்? எல்லாம் இதே மட்டத்துக்கு போய்விடும். ஆகவே அது தேவையில்லை. அவர் செய்கின்ற சட்டத்தின் மூலம் சிறுபான்மை மாநிலங்கள், சின்ன மாநிலங்கள் இந்திக்காரர்களின் ஆட்சியாக அது ஓங்கிவிடும். மோடிக்கு ஒரே ஒரு விருப்பம்தான் உண்டு. அவர் பேசிக்கலி இஸ் RSS மேன். அவர் வந்து இந்துத்துவாக்காரர். இது இந்துக்களின் நாடு என்று நம்புகிறவர். இது இந்தியா பல மக்கள் வாழ்கின்ற நாடு, பல இனங்கள் வாழ்கின்ற நாடு. அது இந்துக்களின் நாடல்ல. இந்து என்று ஒரு மதமே கிடையாது. நாம் சைவர்கள் வைணவர்களே தவிர வள்ளலாருக்கு இந்து என்ற வார்த்தை தெரியாது. விவேகானந்தர் உருவாக்கிய சொல்வது. விவேகானந்தருக்கு தனி மதம் கிடையாது. பிராமணர்களுடைய மதத்தை தன்னுடைய மதமாக வரித்து கொண்டு சிகாகோவில் போய் பேசினார். பிராமணனை விட தெளிவாக பேசினார். அதான் விவேகானந்தருடைய சிறப்பை தவிர பிராமணனுடைய மதத்தை பிராமணனை விட தெளிவாக விவேகானந்தர் பேசினார். விவேகானந்தர் ஒரு காயஸ்தர். ஹி வாஸ் எ நான் பிராமின். என்ன சரிதானா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த RSS ஒரு தப்பான அமைப்பு, மதத்தின் பேரில் கட்டப்பட்ட அமைப்பு. முஸ்லீம் லீக்கும் மதத்தின் பேரில் கட்டப்பட்ட அமைப்பு. ரெண்டுமே தப்பு என்பது என்னுடைய கருத்து. இந்தியனாக இருப்பவனுக்கு அரசியல் உரிமைகள் ஒரே மாதிரியானவை. முஸ்லீம்கள் இந்துக்கள் என்ற வேறுபாடு இல்லை, செட்டி வன்னியன் என்ற வேறுபாடு இல்லை. ஆகவே நமக்கு வரி ஒரு மாதிரியாக, நமக்கு தர வேண்டிய சலுகைகள் ஒரு மாதிரியாக, நமக்கு தர வேண்டிய பாதுகாப்பு ஒரு மாதிரியாக இருக்கின்ற போது எதுக்கு ஜாதிக்கு ஒரு கட்சி, மதத்துக்கு ஒரு கட்சி? நீ எல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு வச்சுக்காதெல்லாம். எதுக்கு அரசியலில் கொண்டு வருகிறாய் என்று கேட்கிறேன் நான். சரி, கொண்டு வந்து விட்டீர்கள். இப்பொழுது நீ ஒரு இந்து நாடாக, இந்தி பேசுகின்ற மக்களின் நாடாக இதை ஆக்குவதற்கு முயலுகிறாய்.
2011 ஆண்டினுடைய அடிப்படையில் நீ அந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்த இடங்களை வரையறுக்கிறாய். இதன் மூலம் தமிழ்நாட்டுக்கு இடங்கள் கூடும் என்று ஒரு பகுதியை மட்டும் சொல்லுகிறாய். தமிழ்நாட்டுக்கு கூடும், 10 இடங்கள் கூடும், 39 49 ஆகும். ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு 80 130 ஆகும். கண்டிப்பாக, ஏன்னா அவங்களுடைய பாப்புலேஷன் அதிகம் 130 ஆகும். பீகாருக்கு ஆகும், மத்திய பிரதேசத்துக்கு ஆகும், ராஜஸ்தானுக்கு ஆகும், எல்லாத்துக்கும் ஆகும். சரியா? கண்டிப்பாக. ஆக மொத்தம் 48% இந்தி பேசுகிற மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பார்கள். 3/2 பங்கு பெரும்பான்மை பெற்று 3 பாதி. ஓகே. 2 பங்குங்கிறது 66. ஓகே. இது பாதி. நம்ம சிக்கிம், நம்ம புதுச்சேரி, நம்ம யூனியன் பிரதேசம், தெலுங்கானா எல்லாம் இத்தனையுண்டு நாடுகள்லாம் சேர்ந்து 52% பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஆக பாதி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 800 பேர் ஆக்கப் போகிறார்கள். அதை 800 பேரில் பாதி அவர்களாக ஆகிவிட்டால் we will be ruled by them. India will become a Hindi speaking people states. ஓகே. இதுதான் நடக்க போகுது. இந்த உரிமை பறிப்பு இந்தியாவை ஒன் டே இந்தியா வில் டிஸ்இன்டகிரேட் டியூ டு திஸ் என்று நான் சொல்லுகிறேன். அதனால இப்போ இதை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அவர் இதை ஒழிஞ்சிக்கிறதுக்காக பெண்களுக்கு கோட்டா, நான் பெண்களுக்கு இடஒதுக்கீடு செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அதற்குள் நுழைந்து கொள்கிறார் நம்முடைய ஸ்டாலின். இவர் கனிமொழிக்கு இடத்தை கொடுத்து விட்டு கீழே இறங்க மாட்டார். தன்னோட சொந்த கட்சியில் அதெல்லாம் சும்மா என்ன இது பெண்களுக்கு கோட்டா என்பதெல்லாம் பெரிய பித்தலாட்டமான பேச்சு. எனக்கு இதில் சரியான மக்கள் இயல்பாக போட்டியிட்டு இயல்பாக அந்த இடத்திற்கு வருவதற்கு ஒரு காலம் வரையிலும் ஒதுக்கீடு கொடுக்கலாம். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கொடுத்தது போல. பிறகு அவர்களும் வெற்றி பெற்றவர்கள், கலெக்டர் ஆனவர்கள், ஐசிஎஸ் ஆஃபீஸர் ஆனவர்கள், போலீஸ் அதிகாரி ஆனவர்கள், செக்ரட்டரி ஆனவர்கள், இவர்களெல்லாம் வெளியே வந்து அந்த இயலாத மக்களுக்கு இடமளிக்க வேண்டும். இவர்கள் வரவே மாட்டார்கள். இவனுடைய பிள்ளை டாக்டராகும், அவனுடைய பிள்ளை டாக்டராகும், அவனுடைய பிள்ளை டாக்டராகும். பிற்படுத்தப்பட்ட குடும்பங்கள் பூரா பாருங்கள், இதான் நடக்கும். எல்லா தலைவர்களின் வீடுகளிலும் இதான் நடக்கும். ஆகவே பிற்பட்டோருக்கும் தாழ்த்தப்பட்டோருக்கும், பிற்பட்டோரும் தாழ்த்தப்பட்டோரும் தான் பகை. இந்த 3%, 5% இருக்கிற முற்பட்டோர் பகை இல்லை. அவன் ஒதுங்கி போய் ஒன்றுமில்லாமல் போய்விட்டான். ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஒரு முறை ஒரு தலைமுறை அடைந்து விட்டால், ஒரு முறை டாக்டர் ஆகிவிட்டார், உன்னுடைய மகனை உன் சொந்த பொறுப்பில் டாக்டராக்கு. அந்த கோட்டாவை இயலாதவனுக்கு, ஏழைக்கு கொடு. இதை கடைபிடிக்க இந்தியாவில் முடியவில்லை. கிரீமி லேயர் என்று மத்திய அரசாங்கம் வைத்திருக்கிறது என்றாலும் இதை கடைபிடிக்க அவர்களால் முடியவில்லை. முடிந்தால் எல்லாருமே சமத்துவமான நிலையை 75 ஆண்டுகளில் அடைந்திருக்கலாம். இந்தியா விடுதலை பெற்று 75 ஆண்டுகளாக இன்னமும் தாழ்த்தப்பட்டவனாகவே இருப்பதற்கு காரணம் அவனில் முற்பட்டவன் இவனுடைய இடங்களை பறித்து கொண்டான் என்பதுதான் முக்கியமே தவிர இதெல்லாம் சிந்திப்பதற்கும் தைரியமாக சொல்வதற்கும் ஆள் இல்லை. இப்போ இந்த பாருங்க, இந்த இடங்கள் ஒதுக்கீடு காரணமாக இந்த சட்டத்திற்கு திமுக பைய அண்டை கொடுக்க போகிறது. அப்படின்னு என்ன கொள்கை உனக்கு இருக்கிறது? வாழ்நாளெல்லாம் இந்த அறுத்து விட்ட பன்றிகள் மாதிரி கத்தி கொண்டே இருந்து விட்டு பாஜக என்று இப்பொழுது நீ அவனோடு சேர்ந்து கொண்டு அவனுக்கு முதலில் பெண்களுக்கு வாக்களிப்பார்களாம், பெண்கள் ஒதுக்கீட்டுக்கு, அப்புறம் எதுக்கு வாக்களிப்பா என்று இடத்தை பொறுத்து அவர்கள் லெட் தம் ரிவீல் வாட் தே ஆர் கோயிங் டு டூ, தென் வி வில் டிசைட். இந்த சிவா வாழ்நாள் முழுவதும் பேசுகிறவர்கள் ஒருவனும் சொந்த சிந்தனையும் கிடையாது, அந்த கட்சி சொந்த சிந்தனைகளை அனுமதிப்பதும் கிடையாது. அது அண்ணா காலம் வரையிலும் ஓரளவுக்கு இருந்தது, என்ன அதுக்கப்புறம் கிடையாது. ஆகவே இந்த சட்டத்திற்கு விஜய்க்கு ஆள் கிடையாது, பேச்சே இல்லை. விஜய் சாதாரணமாகவும் பேச மாட்டார். இதை எதிர்த்து பேசுகிறாரா? நம்முடைய நாட்டுக்கு 7 கோடி மக்களுக்கு பெரிய பாதிப்பு இந்த சட்டம் என்று பேசுகிறாரா முதலமைச்சர்? இது வரைக்கும் மாட்டார். நம்முடைய தவக்குறைவு. இது மாதிரி ஒருத்தன் யோக்கியனாக இருந்தால் கெட்டிக்காரனாக இருக்க மாட்டேங்கிறான், கெட்டிக்காரனாக இருந்தால் யோக்கியனாக இருக்க மாட்டேங்கிறேன். ரெண்டும் சேர்ந்து இருந்த ஆட்கள்லாம் மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியல. என்ன செய்வது? இதுதான் இன்றைக்கு உள்ள நிலைமை. எனக்கு தெரிய ராஜாஜி காமன் சென்ஸ் உள்ளவர் காமராஜ். ரொம்ப அக்பர் மாதிரி. அக்பருக்கு கையெழுத்து போட தெரியாது, காமராஜுக்கு கையெழுத்து போட தெரியும். மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள். ராஜாஜி ஒரு முனிமை, அவன் பேரறிஞன். இன்னும் ஒரு 500 வருஷத்துக்கு ராஜாஜியினுடைய அறிவை தொடர்றதுக்கே ஆள் இருக்காது. நான் சொல்கிறேன், 500 வருஷம் சென்று படிக்கிறவன் ஜே கிருஷ்ணமூர்த்தியையும் ராஜாஜியையும் மட்டும்தான் படிப்பான். வேறு எவனுடைய அறிவு நிற்காது. பெரியார் அண்ணா எல்லாம் காலியாகிடுவாங்க. அவங்க 2 பேருடைய அறிவு மட்டும்தான் வியக்கத்தக்க அறிவாக. எப்போ நம்ம பழைய சங்க அறிவை வியக்கிறது மாதிரி இவர்களுடைய அறிவை தான் வியப்பார்கள். அதுக்கப்புறம் நம்ம விஜயினுடைய அறிவு மட்டத்துக்கு தமிழ்நாடு வந்து விட்டார். தாவேக்காவை எதிர்க்க முடியாமல் போனதுனால திமுக, பாஜக
அப்புறம் அதிமுக சீமான் இவங்க எல்லாம் ஓரணியில திரள்றதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடக்கிறதா ஒரு பேச்சு வருது, கேள்விப்பட்டீங்க? சீமான் ஒரு நல்ல எலிமெண்ட்டே இல்லை. தமிழனை இவன் ரெட்டி, இவன் நாயகன், இவன் தமிழன் இல்லை, அவன் அது இல்லை, இவன் இது இல்லை, இது நேக்குட்டி இல்லை, அது இப்படின்னு பிரிக்கிற ஒரு மட்டமான ஆள் கிடைக்காம அந்த ஆள் 8% ஓட்டை வாங்கிட்டு இப்போ பழைய இடத்துக்கு போயிட்டார். அவ்வளோதான். அந்த ஆள் அரசியல்வாதியே இல்லை. ஆடுகளுக்கு மாநாடு நடத்துறது, மாடுகளுக்கு நடத்துறது, மரங்களுக்கு நடத்துறது, இருக்கிறவனையெல்லாம் கிறுக்கனாக்குவது, ஒரு நாளைக்கு பாப்பாங்கிட்ட பணம் வாங்கி கொண்டு பெரியாரை திட்டுவது, இன்னொரு நாள் ஜெயலலிதாட்ட வாங்கி கொண்டு திமுகவை திட்டுவது, இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று சொல்வது. இலக்கியம் ஈழத்துக்கும் என்ன? எம்ஜிஆர் காலத்தில் அந்த இது ரொம்ப பெரிய அளவுக்கு இருந்தது. கண்டிப்பா. ஆனாலும் கூட அதை எதையும் எந்த கொள்கையும் முன்வைப்பதற்கு ஒரு விலை உண்டு. இதெல்லாம் ஒரு அரசியல்வாதியினுடைய பழக்கம் என்று ஒரு கட்சியும் வளர்கிறது பாருங்க. அது தேய்ந்து விட்டது, முடிந்து விட்டது. இவரையெல்லாம் சேர்க்காதீங்க அரசியல். ஓகே, அதான் இப்போ பாஜக, திமுக, அதிமுக இந்த மாதிரி கட்சிகள் சேர்ந்து ஒரு அணியில திரள்றாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வருது, அது உண்மைதானா? எனக்கு தெரியாது, அது நல்லதில்லை. பாஜக ஒரு காரியம் செய்ய போகிறான் பாருங்க. ஐ சல்யூட் யூ. ஒரு ஊழல் மந்திரி 30 நாள் சிறையில் இருந்தால் 31ஆம் நாள் உன்னுடைய மந்திரி பதவி போயிடும். கோர்ட்டை பற்றியெல்லாம் கவலை இல்லை. கோர்ட் cannot சேவ் திஸ் ஹானஸ்டி. they may be against corrupt people. ஆனால் அவங்களால் அதை ஒழிக்க முடியாது. இந்தியா சுதந்திரம் அடைந்த 75 ஆண்டுகளில் கோர்ட்டுகளால் தான் ஒழிக்க முடியாது. தனி கோர்ட் வைத்து பார்த்தார்கள், நடக்கலை. துரைமுருகன் 2002 அவர் மீது ஊழல் வழக்கு நடந்தது. திமுக ஆட்சிக்கு வந்தது. ஊழல் வழக்குகள் பின்வாங்கி விட்டன. மறுபடியும் ஒரு நீதிமன்ற நீதிபதி அந்த வழக்குகளை உயிர்ப்பித்தார். இது நடக்கும், இனிமேல் அது துரைமுருகன் காலத்திற்குள் நடக்காது. அதனால் சொத்துக்கள் மிஞ்சும், ஒன்றும் ஆகாது. நம்முடைய ஜுடிஷரியால் காப்பாற்ற முடியாது. 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு வழக்கு நடத்துகின்ற ஜுடிஷரிகளால் 2 ஆண்டுக்குள் வழக்கு முடிய வேண்டும். அப்படி சட்டம் மாற்றப்பட வேண்டும். போட்ட சட்டத்துக்கு தான் நீதிமன்றம் பேச முடியுமே தவிர நீதிமன்றமாக எதையும் பேச முடியாது. நீங்கள் திருட்டுக்கு 2 ஆண்டு தண்டனை, 2 ஆண்டு தான் கொடுக்கலாம். 2 ஆண்டு 1 மாதம் கொடுக்க முடியாது. யூ ஹேவ் டு மேக் லாஸ். லெஜிஸ்லேச்சர் அண்ட் பார்லிமெண்ட்ஸ் தே ஆர் மேக்கிங் லாஸ். அது எக்ஸிக்யூட் பண்ணுறது தான். அதனால் இவனுடைய அறிவு என்னவோ, அரசியல்வாதியினுடைய அறிவு, அதுதான் கோர்ட்டினுடைய அறிவு. சரியா? அதனால் இவன் ஊழல் மனிதர்களை எப்பவும் பாதுகாக்குகின்ற வகையில் வைத்திருந்தான். அதனால தான் சிறையில் போன குற்றவாளியான செந்தில் பாலாஜியை மந்திரியாக ஆக்க முடிந்தது. அதாவது கிரிமினல் ஆட்டிடியூடை சட்டபூர்வமாக்குவது எவ்வளோ அயோக்கியத்தனம் இது! கிரிமினல்வாதிகளை மந்திரியாக ஆக்குவதன் மூலம் மந்திரி பதவியுடைய மரியாதையை குறைக்கிறாயா, அல்லது கிரிமினல்வாதிகள் தான் இந்த நாட்டினுடைய சொத்துக்கள். இதெல்லாம் இந்த ஸ்டாலின் செஞ்சார். 500 வருஷத்துக்கு கேலி செய்வாங்க. அதை அவருக்கு தெரியாது, அவருக்கு புரியாது, அவர் மகனுக்கும் புரியாது, பேரனுக்கும் புரியாது, ஓரளவுக்கும் புரியாது. சும்மா ஏதோ பதவியிலிருந்து போனோம் வந்தோம், துபாயில் கொண்டு போய் கொஞ்சம் பணத்தை வச்சோம், இவ்வளோதானே தவிர இதெல்லாம் பிறப்பினுடைய தன்மையாக? இதெல்லாம் வீண் வேலை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஊழல்வாதிகளை ஒழிக்க அவர்களால் முடியாது. மோடி கொண்டு வருகிற சட்டம் ஒரு நிமிடத்தில் ஒழித்து விடும். இவ்வளவு காலமும் தனி கோர்ட் வைத்து அது வைத்து இது வைத்து ஒழிக்க முடியாத ஊழலை 30 நாட்கள் ஒருவன் சிறையில் இருந்தால் ஊழல் வழக்குக்காக 31ஆம் நாள் மந்திரி பதவி போய்விடும் என்று ஒரு சட்டம் கொண்டு வர போகிறார். அவ்வளோதான். ஊழல்வாதி சிறைக்கு போய்விட்டு திரும்ப ஜாமீனில் மறுபடியும் மந்திரியாக ஆகிவிடுவார். அந்த வழக்குகள் ஒரு 30 ஆண்டுகளுக்கு நடக்கும். ஆவண்ண ராஜா விட்டு வழக்குகளெல்லாம் 30 ஆண்டுகளுக்கு நடக்க போகிறது. ஒரு அரசாங்கத்தையே கவிழ்த்தவர் ஆவண்ண ராஜாவும் கனிமொழியும். டில்லி சிறைச்சாலைக்கே போயிட்டு வந்த பெருமைக்குரியவர்கள். அதாவது இமயத்தை வெற்றி கொண்டான் எங்கள் செங்குட்டுவன் என்று சொல்வது போல அந்த நாட்டுக்கு போய் அந்த நாட்டு சிறையிலும் ஊழல் செய்துவிட்டு இருந்த பெருமக்கள் நம்முடைய தமிழ் பெருமக்கள் தான். என்ன பெருமை இது! ஆகா தமிழன் என்று சொல்லலாம், தலை நில்லலாம். அது ஒரு பக்கம் இருக்கு. அதை ஒழிப்பதற்கு மோடி முயல்கிறார். இந்த 31ஆம் நாள் பதவி போய்விடும் என்றால் தானாக ஊழல் போய்விடும். பயம் வந்துவிடும். பதவியில் இருந்தால் தானே இவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். பதவி தானே இவனுக்கு முக்கியம். பதவி போய்விடும் என்றால் 31ஆம் நாள் பதவி போய்விடும் என்றால் இவன் 5 ஊழல் செய்வதற்கே அஞ்சுவான். ஆகவே ஊழல் ஒழிப்பு போரில் ஒரு உச்சகட்ட முடிவை நோக்கி இந்த நாட்டை கொண்டு செல்கின்றவர் மோடி தான். அதற்கு வாக்களிக்க ஸ்டாலின் தயாரா? ஓகே, இதான் என்னுடைய கேள்வி. இதற்கு வாக்களி, நீ இதற்கு வாக்களி. டீலிமிட்டேஷன் பில்லுக்கு விட்டுருங்க. டீலிமிட்டேஷனுக்கு எதிர்த்து வாக்களிக்க வேண்டும். கண்டிப்பா. இதற்கு ஆதரித்து வாக்களிக்க வேண்டும். ஆகவே எந்த ஒன்றும்
அதனுடைய மெரிட் அல்லது டிமெரிட்டினுடைய அடிப்படையில் தான், தகுதியின்மையின் அடிப்படையில் தான் சிந்திக்கப்பட வேண்டுமே தவிர, மோடி கொண்டு வருவதனால் ஒன்று கெட்டதும் இல்லை, மோடி கொண்டு வராதெல்லாம் நல்லதும் இல்லை. ஆகவே நான் சொல்கிறேன், நாம் அம்பேத்கரையும் நேருவையும் கூட விமர்சிக்கிறோம். அவர்களெல்லாம் நம்முடைய மதிப்புக்குரியவர்கள். கண்டிப்பாா. அது வேறு. ஏனென்றால் இது இன்றைக்கு காலத்திற்கு மாநிலங்கள் சுருங்கி போனதுக்கு இவர்கள் கொண்டு வந்த சட்டங்கள் தான் காரணம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது மோடி கொண்டு வரப்போகின்ற டீலிமிட்டேஷன் என்று சொல்லப்படுகின்ற பாராளுமன்ற இடங்களின் சுருக்கம் நமக்கு பெரிய பாதிப்பு. சிறுபான்மை இனங்கள் அத்தனை பேருக்கும் பெரிய பாதிப்பு. ஆகவே அதை எதிர்த்து வாக்களி. இந்த மகளிர் ஒதுக்கீடு எல்லாரும் திருட்டுத்தனம் ஏமாற்றுவதற்கு நினைப்பீர்கள். பெண்கள் வாக்குகளை வாங்குவதற்கு நீங்கள் செய்கின்ற வேலை, அதுக்கு விருப்பம். நானாக இருந்தால் இந்த ஒதுக்கீட்டுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன். என்ன, போட்டியிட்டு வரட்டும், வந்தால் சிறந்த தலைவர்களை நாம் பெற முடியும் என்று நினைப்பேன். அவர்கள் தான் நாடாள வேண்டும் என்று நான் விரும்புவேன். ஏனென்றால் தாயை போற்றுகிற நாம் எப்பொழுதும் பெண்ணை போற்றி பழக்கப்பட்டவர்கள். அவள் தான் கருணையாகவும் இருப்பாள், கடுமையாகவும் இருப்பாள். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சட்டத்துக்கு வாக்களி. ஊழல் மந்திரி 31 நாள் பதவி இழந்துவான் என்பதற்கு நீ வாக்களி. பார்ப்போம். ஓகே ஐயா, அதே போல் இப்போ விளாத்திக்குளம் எம்எல்ஏ வந்து அவங்களெல்லாம் விடுங்க, நாடே தலைகளாக போய்கிட்டு இருக்கு. இந்த விளாத்திக்குளம் எம்எல்ஏ இல்லை, அது இல்லையா, இப்போ அரசு கைது நடவடிக்கை அதெல்லாம் கிடக்கட்டுங்க. இந்த ஆட்சியில் அவனை கைது செய்வேன், அந்த ஆட்சியில் இவனை கைது செய்வேன். இப்போ இந்த விஜய் வந்து அவதூறு வழக்கில் நம்முடைய திருச்சி சிவா மகனை உள்ளே வச்சுருக்காரு. திருச்சி சிவா என்ன பேசினாரோ அதுதான் நயினார் நாகேந்திரன் பேசினார். அவரை பிடிச்சி உள்ள வைக்க வேண்டியதானே. நயினார் நாகேந்திரன் விஜயை பற்றி என்ன பேசினாரோ அதை தான் திருச்சி சிவா மகன் பேசினார். இதில் என்ன பெரிய அவதூறு? இதுக்கு என்ன குண்டா சட்டம்? குண்டா சட்டம் அவ்வளோ எளிதான சட்டமா? நாட்டில் எவனும் தன்னை தற்காத்துக்குள்ள அனுமதிக்காத ஒரு கேவலமான சட்டம் அது. கேவலமான சட்டம். அதனால இந்த ஓநாய்களின் தன்மை உள்ள ஒரு சட்டம் அது. இந்த சட்டத்தின் கீழே வைக்கிற அளவுக்கு என்ன அவ்வளோ பெரிய கொடுமையை திருச்சி சிவா திமுக மேலே பாயிற நடவடிக்கை பிஜேபி சேர்ந்தவங்க மேலே பாயிறது இல்லை விஜய் அரசில். இது சொல்கிறேன், இந்த நயினார் நாகேந்திரன் தான் சொன்னார். அதை அவரையும் பிடிச்சி உள்ள வைக்க வேண்டியதானே. இப்போ பிஜேபி நோக்கி அதான் மைய அரசினுடைய வலிமை அங்கே இருக்கிறது. அதில் பாய்வதற்கு அது எளிதில்லை. திருச்சி சிவாமகன் மீது பாய்வது எளிது. ரெண்டாவது, குற்ற சட்டம் என்ன? வழக்கு போடும், அவதூறு வழக்கு போடும். அவன் வழக்கை நடத்தி குற்றமானவன் என்று சொன்னால் உடைய சட்டப்படி தண்டிக்கப்படும். ரெண்டாவது, இந்த அவதூறு என்பதெல்லாம் வெள்ளைக்காரன் வச்ச சட்டம். என்ன அவதூறு? என்ன அவதூறு? இதெல்லாம் உனக்கு நீ வந்து இன்னும் பெரிய சாலை சிறந்தவனாக காட்டிக்கொள்ள நினைக்கிறா. உன்னை பற்றி விமர்சனங்கள் வருது, தப்பாகவும் வரும், சரியாகவும் வரும், பெரும்பாலும் தப்பாக தான் வரும். இதெல்லாம் என்னதுக்கு? காந்தி அவதூறு வழக்கு போடுறது இல்லைன்னு முடிவெடுத்தார் தன்னுடைய வாழ்நாளில். அவரை பற்றி அவதூறு வழக்குகளே அவர் போட்டதில்லை. நம்ம புத்தர் முகத்தில் ஒருத்தன் துப்பிட்டான். இதை விட அவதூறு என்ன இருக்குது? இந்த மாதிரி ஒரு அவதூறுன்னு ஒரு வழக்கு போடுறாங்க அப்படின்னும்போது திமுகவை சேர்ந்தவர்கள் தரம் தாழ்ந்துட்டாங்க. திமுகவும் செஞ்சேன், சவுக்கு சங்கர ஸ்டாலின் செஞ்சதை இந்த திருச்சி சிவா மகனை இந்த விஜய் செய்கிறார். அப்போது அதெல்லாம் போயிட்டு போகுதுங்க. நமக்கு இந்த 3 சட்டம் தான் முக்கியம். சரி, அதாவது இந்த ஊழல் செய்தவன் 31வது நாள் பதவியை இழக்க வேண்டும் என்கின்ற சட்டம் சிறந்த சட்டம். அதை நாடு பூராவும் சேர்ந்து நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். நீ யோக்கியனாக இருந்தால் உன் தாய் விரும்புகிற நல்ல மகனாக இருக்கணும்னா இந்த சட்டத்தை நிறைவேற்றி கொடு. அப்புறம் இந்த பொம்பளைகளுக்கு ரிசர்வேஷனை உன் விருப்பப்படி செய்ய. அப்புறம் இந்த டீலிமிட்டேஷன் பில்லை தோக்கடி. அதனால் சிறுபான்மை மக்களுக்கு, தமிழ் இனத்திற்கு பெரிய கேடு வந்துவிடும். தமிழ் இனத்திற்கு, ஒரிய இனத்திற்கு, அசாமிய இனத்திற்கு, வங்க இனத்திற்கு, இந்தியாவையே காப்பாற்றக்கூடிய இடத்துல அப்படி இருக்காரு அப்படின்னு. ஆகவே அது ரொம்ப முக்கியம். ஆகவே இதில் கருத்து ரீதியாக செயல்படுங்கள். இதில் உன் சொந்தம் உடனே காங்கிரஸ் நம்மளை கையை விட்டு போயிட்டான், இவன் நான் ஆதரிக்கக்கூடாது, அதனால் நான் அவனோட சேர்ந்துக்குவேன். இது என்ன? இது என்ன? இதெல்லாம் அரசியல். உங்கள் கையில் இந்த நாடு இருக்குது. நல்ல தலைவங்க வர முடியலை இந்த நாட்டில். நல்ல கொள்கைகள் எடுபட மாட்டேங்குது. ஒரு கூட்டத்தை எந்த ஒரு பண்ணி நடத்தணும்னாலும், அனிமல் ஃபார்ம்னு ஒரு புத்தகம் படித்தேன். ரொம்ப சிறந்த புத்தகம் அது. பண்ணி தான் தலைவனாக இருக்கும் எல்லா விலங்குகளுக்கும். ரொம்ப நீங்கள்லாம் யூ ஷுட் கோ த்ரூ இட். வெரி குட் புக். பண்ணி, ஓநாய், நாய், அது இது எல்லா விலங்குகளும் இருக்கும். அவையெல்லாம் குடிமக்கள். பண்ணி தான் தலைவன். பண்ணி தான் மூளை அதிகமாக அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதனால் பண்ணி தான் தலைவராக இருக்கும். அது மாதிரி தான் நம்ம நாடு நடக்குதே தவிர அனிமல் ஃபார்ம் மாதிரி நடக்குது. அதே போல் நீட் தேர்வு
இந்த இது தொடர்பாக நடக்கக்கூடிய முறைகேடுகள்லாம் எதிர்த்து போராட்டங்கள்லாம் நடக்குது. நான் ஒன்று ஆனா சொல்றேன், அதுக்கான அடக்குமுறைகள் அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள். மோடிக்கு இதில் ஏதாவது ஒரு பங்கு இருந்து, அவருடைய கட்சிக்காரர்களுக்கு ஒரு பங்கு இருந்து, இதை அவர்கள் விலையாக்க நினைத்தால், திமுக காரனா தெரியுமா, கொஸ்டினை வந்து விலை பேசி விற்றுருவான். இந்த மாதிரி ஏதாவது தவறுகள் மோடி அரசியல் நடந்திருந்தால் நாம் எதிர்க்கலாம். ராமர் கோயிலுக்கு பணம் திரட்டுகின்ற போது அதிலே பல அறங்காவலர்கள் தவறு செய்தார்கள் என்றால் இதில் மோடிக்கு என்ன பங்கு இருக்குது? நான் சொல்கிறேன், மனிதர்கள் பணம் புழங்குகின்ற இடத்திலெல்லாம் தவறு செய்வார்கள். பணம் எப்போ அளவுக்கு அதிகமான பணம் வந்து நீங்கள் அங்கே வைக்கிறியோ, உண்டியல் வந்தால் உடைக்கிறதுக்கு ஆள் வருவேன். நீ ராமர் கோயிலுக்கு எதுக்கு இவ்வளவு பணம், எதுக்கு இவ்வளவு பெரிய கோயில்? நம்ம பிள்ளையாரை வந்து சாணியில் பிடிச்சி வைக்கிறோம்ல, மஞ்சள்ல பிடிச்சி வைப்போம், மஞ்சள்லையும் பிடிப்போம், சாணிலையும் பிடிப்போம். எங்கள் தாயார் பசுஞ்சாணியில் பிடிப்பாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்புறம் நம்ம கரைச்சி விட்ருவோம். பிள்ளையார் ரெண்டையும் ஒத்துக்குவார். நம்ம சொன்னோன்னு அவர் எழுந்தருவார், நமக்கு வேண்டிய வரத்தை தருவார், பிறகு கரைச்சோன்னு போயிடுவார். அவ்வளோ எளிமையாக கடவுளை வச்சுக்கோங்கிறேன். நான் சொல்கிறேன், பசுஞ்சாணியால் செய்யப்பட்ட பிள்ளையார் தான் இந்தியாவின் கடவுளாக இருக்க வேண்டும் நான் சொல்கிறேன். அப்போ இந்த ராமர் கோயில் அட்டூழியங்கள் எல்லாம் நடக்காது. நீ இவ்வளவு பெரிய மானப்பெரிய கோயில்கள், வள்ளுவ மானப்பெரிய, அப்படியே மானப்பெரிய 3 சுழி அப்படி சொல்லுவான். அந்த மானப்பெரியங்கிற வார்த்தை அவன் ரொம்ப பயன்படுத்துவான் வள்ளுவன். அதனால் இதை அப்படி வைத்தாயே ஆனால் எல்லா ஊழலும் வரும். எந்த கோயிலில் ஊழல் இல்லை, எந்த நிலத்தை எவன் ஆக்கிரமிக்கலை, எதுக்கு சாமிக்கு பணம்? நமக்கு அவன் தர்றேன், அவனுக்கு எதுக்கு பணம்? இந்த சைவ மடங்களுக்கெல்லாம் நீங்கள் சொத்து சேர்த்து கொடுத்தியே சைவத்தை வளர்க்குறதுக்கு. எந்த மடாதிபதியாவது அவன் பாண்டியாக்காரில் போகிறானே தவிர, அவன் பல்லக்கில் போகிறானே தவிர சைவம் வளர்ந்துருக்கா? எதுக்கு? ஒழுங்காக விட்டால் அவனாக வளர்ப்பேன். வள்ளலார் சொத்தாக வைத்திருந்தார், என்ன செய்யலை வள்ளலார்? என்ன செய்யலை வள்ளலார்? மகானவன். அது இவங்க இந்த சாமியார்களுக்கெல்லாம் பணத்தை வச்சு 3000 வேலி நிலத்தை கொடுத்தா, திருவாடுதுறை மடம், திருப்பனந்தாள் மடம், குன்னக்குடி மடம், எல்லா சாமியாரும் இங்கே பாருங்க பெரிய கார்களில் போகிறாங்க. அப்புறம் மேற்கொண்டு பல்லக்கில் வேற போகிறாங்க. அவங்க அனுபவிக்காத சுகமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எதுக்கு 3000 வேலி நிலம்? எதுக்கு? சைவம் தானாக வளரலான்னு. முதல்ல சைவத்தை வளர்த்த திருநாவுக்கரசர், திருமூலர், திருஞான சம்பந்தர், இவர்கள்லாம் பணத்தை வைத்து கொண்டா சைவத்தை வளர்த்தாங்க. அடியனா இருந்தாங்க. எங்கே பணம் வருதோ அங்கே ராமர் கோயில் நடக்கும், அங்கே சைவ மடங்கள் நடக்கும். புரியுதா? இதை வந்து நம்ம இதுக்கு எதிரான கருத்தை மக்கள்கிட்ட உண்டாக்காமல் உடனே பார்லிமெண்ட்டில் ஃப்ராட் 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 ஃப்ராட், ராமர் கோயில் ஃப்ராடு, இது என்னடா பேச்சு? அதிகாரி பூரா தப்பு பண்ணுறான், தர்மகர்த்தா பூரா தப்பு பண்ணுறான், பணம் வச்சா தப்பு தான் பண்ணுவேன். முதல்ல பணத்தை எடு, அதை விட்டு. காந்தி பணம் காங்கிரஸுக்கு சேர்க்க ஒப்புக்கொள்ள மாட்டேன்ட்டார். அயோக்கியம் கையில் காங்கிரஸ் போய் சேர்ந்துருந்தார். எப்படி சிந்திக்கிறான் பாருங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதான் முக்கியம். நான் சொல்கிறேன், நீட்டு எவனோ ஒருத்தன் காசு வாங்கின்னு வெளியிடுறேன். பியூரோக்ரஸி இஸ் ராங். இல்லை, இப்போ அது தடியடி வரைக்கும் போகுது. பியூரோக்ராட்ஸ் ஆர் ஸ்கவுண்டரல்ஸ். அவன் செய்கிறான், அவனை தண்டிக்காமல் இருந்தால் நம்ம மோடியை குற்றம் சொல்லுவோம். இந்த நீட்டு தேர்வு கசிவுக்கு, தேர்வுத்தாள் கசிவுக்கு மோடி இசைவாக இருக்கிறாரா? நம்முடைய ஸ்டாலின் இசைவாக இருப்பார், அதுபோல் இசைவாக இருக்கிறாரா என்பதுதான் கேள்வி. இசைவாக இருந்தால் மோடியை எதிர்த்து போராடுவோம். இசைவாக இல்லை என்றால் அதிகாரிகளை தண்டித்து விட்டு மீண்டும் அந்த தவறு நடக்காமல் பார்ப்போம். அதே மாதிரி ராமர் கோயில் தப்பு நடந்தால் தர்மகர்த்தாக்களின் மீது நடவடிக்கை எடுக்க முடியும், அவ்வளோதான் செய்ய முடியுமே தவிர அதற்கு மோடி என்ன தூக்கா போட்டுக் கொள்ளணும்? இது சமூகத்தின் குற்றம். புரியுதா? எதை எப்படி சிந்திக்கணுமோ அதை விட்டுவிட்டு எல்லாம் உடனே பார்லிமெண்ட் நாங்கள் முடக்குவோம், ராமர் கோயில் கள்ளத்தனம் நடந்தது, திருட்டுத்தனம் நடந்தது. பணம் இருக்கிற இடத்துல எல்லாம் திருட்டுத்தனம் தான் நடக்கும். இது ஒரு பேச்சா? இதுக்கு தீர்வு நீ வச்சிருக்கியா சொல்லு. புரியுது. காந்தி சொன்னார், காங்கிரஸுக்கு பணம் சேர்க்காத, அயோக்கியம் கைக்கு காங்கிரஸ் போயிருந்தார். ஐயா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜோதிடருடைய ஆலோசனைப்படி தலைமைச் செயலகத்தில் முதல்வருடைய அறையை மாற்றுறதுக்கு முயற்சிகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து அரசியல் ஆலோசகனா நியமித்தார். பிறகு நீக்கினார் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், கேவலமாக போய் நீக்கி விட்டார். அப்புறம் அப்படித்தான் நடக்கும். இது என்ன, நம்முடைய விதியை கண்டுகொள்வதற்குரிய எந்த வழியையும் கடவுள் அவ்வளோ எளிதாக நமக்கு தரவில்லை. நம்முடைய சாவு, நம்முடைய நமக்கு ஒரு நம்பிக்கை. ஏதாவது 4 காரியத்தில் நாம் விரும்புகிற ஒரு காரியம் ஒருவன் சொல்லி நடந்து விட்டால், ஆகா அவன் முக்காலும் அறிந்தவன் என்று அவனை தூக்கி மடியில் வைத்துக் கொள்கிறோம். இந்த ஜோசியர்கள் நாட்டில் முதன்மை பெறுகிற நாடு முட்டாள்களின் நாடு. இந்த விஜயினுடைய காட்சி
ஏங்க ராஜாஜி பார்ப்பேன்னு திட்டுறான். அவர் ஒரு ஜோசியனையாவது பார்த்துருக்காரா வாழ்க்கையில்? ஜாதகமே பார்த்ததில்லை. பிராமணங்க தான் ஜோசியங்கள் அதிகம். பிராமணன் ஒரு ராஜாஜி ஜாதகமே பார்த்ததில்லை. இது அதாவது ஏதாவது தற்செயலாக அவன் சொல்லுவது ஒன்று நடக்கிறது. அதனால் உடனே நீ ஆட்சிக்கு வருவா என்று சொன்னால் ஆட்சிக்கு வந்து விட்டார். ஆட்சிக்கு வராமல் போயிருந்தால் அவனை தூக்குலையா விட போகிறாரு. இது இந்த ஒரு ஜோசியனை போய் ஆலோசகனாக வைத்து கொள்ளுகிற ஒரு நாடு என்னென்னு விளங்க. எனக்கு ரொம்ப கவலை என்னென்னா, நம்ம கடைசியில் யார் கையில் இருக்கோம்னா, we are in the hands of an astrologer. பாருங்கள், நம்முடைய தலைவிதி எவ்வளோ கேவலமாக போச்சு பாருங்கள். சரிங்க, எங்களுக்காக உங்களுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி பதிலளிச்சதுக்கு மிக்க நன்றிங்க. சரி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.